இனிய வணக்கம் அன்புறவுகளே. TSS வழங்குகின்ற இந்த நிகழ்வானது மூதுரையும் வாழ்வியலும். முன்னோர் வகுத்த இந்த மூதுரை, அதாவது ஔவையார் வகுத்த அழகான இந்த மூதுரையின் அருமையான சொற்பிரயோகங்கள் வாழ்வியலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க போகின்ற ஒரு அருமையான நிகழ்வு. இந்த மூதுரை வாழ்வியலில் என்ன விடயத்தை ஆற்றுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த கருத்தோட எங்கட கருத்தும் சேர்ந்து அடுத்த சந்ததிக்கு வாய்ப்பாக இது இருக்குமென்றால் உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பெரிய ஒரு பெருமை இருக்கின்றது. நிச்சயமாக அந்த முன்னோர்கள் செய்த அந்த நூல் அப்படியே வீணாகி போகக்கூடாது. அந்த நூல் என்ன காரணத்துக்காக அவர்கள் இயற்றினார்களோ அதிண்ட ஒரு தாற்பயத்தை நாங்கள் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தம்பி, சிறந்த ஒரு பேச்சாளர், ஆசிரியர் சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் இன்று இருவருமாக இந்த மூதுரையும் வாழ்வியலும் எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்கு தேவையானது என்ற விடயத்தை இரு வெண்பாக்களை எடுத்து ஆய்வு செய்ய போகிறோம். 27ஆவதும் 28ஆவதும். முதல்ல 28ஆவது மூதுரை வெண்பாவை தருவதற்காக நாங்கள் சிவசெல்வ மாரிமுத்தை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் தம்பி, உங்களுடைய குரலை, அதாவது வெண்பாவை தாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு நிகழ்வு. ஜெர்மனி TSS கழகம், இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய அற்புதமான இந்த மூதுரையும் வாழ்வியலும் என்ற நிகழ்வின் மூலமாக பல்வேறு நல்ல நம்முடைய பாரம்பரியமிக்க தமிழ் சமூகத்தில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த இந்த மூதுரை நூலிலே கருத்துக்களை நம்மோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்புக்கு மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். பொதுவா மூதுரை நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் எழுதி கொடுத்து நமக்கெல்லாம் சுவைக்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு மாபெரும் பண்டம். அதனுடைய சுவை ரொம்ப அலாதியான ஒரு சுவை. அதுல ஒவ்வொரு வெண்பாவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொருட்டு இன்றைய நவீன காலத்துல இப்படி இணையதளம் வாயிலாக நம்மளுடைய பழம்பெரும் நூலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய TSS கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பல யூடியூப் தளங்களுக்கு முன்னோடியாக இது முதன்முறையாக இப்படி மூதுரையும் வாழ்வியலும் என்ற சிறப்பான ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த மூதுரையிலே 28ஆவது பாடலை நாம் இன்று காண இருக்கிறோம். மூதுரையில் 28ஆவது பாடல், சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தங் குறைபடாதாதலால் கந்தன் தனஞ்சிறியராயினும் தார்வேந்தர் கேட்டால் மனஞ்சிறியராவரோ மற்று என்று நிறைவு செய்திருக்கிறார் தன்னுடைய 4 வரியுடைய வெண்பாவை ஔவையார் அவர்கள். நல்ல அற்புதமான கருத்து. 4 வரி நறுக்கு தெரிந்தார் போல. சந்தன மென்குரடு, அதாவது சந்தனம் அப்படிங்கிற மென்மையான, குரடு அப்படின்னா கட்டை அப்படின்னு அர்த்தம். அந்த சுத்தமான நறுமணம் தரக்கூடிய அந்த சந்தனம் மிக மென்மையான ஒரு கட்டை. அந்த சந்தன கட்டைய தான் தேய்ந்த காலத்தும், அதை நாம கல்லுல போட்டு உரசுன்னு உரசி அந்த சந்தனத்தை தனியா பிரிச்சு அரைச்சு எடுத்து நம்ம பயன்படுத்துறதுக்காக கட்டையை தேய்க்கிறோம் பாத்தீங்களா? சந்தன கட்டை தேய 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 மனம் ஒரு கட்டத்துல என்னால மனத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கட்டை சொல்லாது. தன்னுடைய தான் அழிந்து போனால் கூட தன்னிடம் உள்ள நறுமணத்தை குறைத்து கொள்ளாது அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சந்தனம் அப்படிங்கிற ஒரு மென்மையான ஒரு கட்டை. அந்த சந்தன கட்டையை தான் உதாரணமா காமிச்சு நமக்கு என்ன கருத்தை இதன் மூலமா சொல்லியிருக்காரு ஔவையார் அப்படின்னா, அதே போல எப்படி ஒரு சந்தனமா கட்டை தேய்க்க தேய்க்க தேய்ந்து போனாலும் நறுமணத்தை குறைவுபடாமல் கொடுக்கிறதோ அதே போலத்தான் அழகான அடுத்த 2 வரி, தந்தன் தனஞ்சிறியராயினும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய செல்வங்கள் குறைந்து நாம் வறுமையுற்ற காலம் வந்தால் கூட
தனம் அப்படின்னா செல்வம். தனம் சிறியராயினும், சிறிய குறைஞ்சு போனாலும் தார் வேந்தர் கேட்டால், யாராவது ஒருத்தர், ஒரு மன்னனா கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அன்றைக்கு மன்னன், இன்றைக்கு யாரானாலும் இருக்கலாம். ஏன்னா மக்களாட்சி நாட்டுல எல்லோரும் மன்னர்கள். அப்போ நம்மளுடைய நாட்டுல யாரு வந்து தம் தம் தனம் சிறியராயினும் இருக்கிற ஏதாவது எனக்கு கொடுங்கோலே அப்படின்னு யாராவது கேட்டா, பெருமை மிக்க அரசர்கள், உயர்குடி பிறப்பாளர்கள், அதாவது இந்த இடத்துல நாம இப்ப எப்படி இந்த பொருளை எடுத்துக்கிடணும்னா, உயர்குடி பிறப்பு அப்படிங்கிற, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது வேற. ஆனா இதுல இருக்க அவர் கொடுத்திருக்கக்கூடிய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, நல்ல குணமுடைய மாந்தர், அதுதான் பொருள். பிறப்புங்கிறது வேற. இதுல ஔவையார் அழகா சொல்லியிருக்காரு, தார் வேந்தர். மக்களாட்சி நாட்டுல முன்னார் சொன்னது போல எல்லோரும் இந்நாட்டு மன்னர். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து கையேந்தி உதவி அப்படின்னு கேட்கும் போது, மனம் இல்லாம, மனம் சிறியர் ஆவரோ மற்று அப்படின்னு அந்த நிறைவு வரியில சொல்லியிருக்காங்க. அதாவது இல்லை அப்படின்னு மனசை சுருக்கி கொண்டு சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு ஔவையார் இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். அதாவது பாடலுடைய வரிகளை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான 4 வரி. சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தங் குறைபடாத ஆதலால் கந்தம் தனஞ்சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனஞ்சிறியர் ஆவரோ மற்று. எப்படி சந்தனக்கட்டை தேய்ந்து தேய்ந்து மெலிந்து இல்லாது போனாலும் சந்தன மனத்தை குறைவுபடாமல் கொடுக்கிறதோ, அதே போல எவ்வளவு பெரிய செல்வந்தர்களும் செல்வங்களை இழந்து வறுமையுற்ற போதிலும் தம்மிடம் ஒருவர் உதவி என்று கை நீட்டிவிட்டால் அவர்களுக்கு குறைவுபடாமல் அள்ளி கொடுப்பார்கள் என்று ஔவையார் அழகாக இந்த வெண்பாவிலே சொல்லி இருக்கிறார். ஆக நாம் இதனை நிச்சயம் பின்பற்றுவோம் என்று கூறி, நல்லதொரு இலக்கிய சோலையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ESSLM இலக்கிய கழகம் மென்மேலும் பல மலர்களை, பல இலக்கிய பூக்களை இந்த தோட்டத்திலே மலரச் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு பாடல். உண்மையிலேயே கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சந்தனத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சந்தனத்தில் நல்ல வாசம் இருக்கு, எம்மை தழுவி கொண்டோடுது தென்றல் காற்று. அந்த சந்தன கட்டையில இருக்கின்ற அந்த வாசமானது உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது ஒரு தூய்மையான பொருளாகவும் இருக்கின்றது. இறைவனுக்கும் நாங்கள் அதை சாத்துகிறோம், நாங்களும் அதை அணிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்றுதான் சந்தனம். அந்த சந்தனத்தின் அந்த கட்டை தேய்க்க 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 மணத்து கொண்டு இருக்கும். அது தேஞ்சு போனாலும் மணக்கும் என்றதை ஔவையார் இவ்வளவு தூரம் அதை உதாரணமாக எடுத்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்கிறோம். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்து கந்தம் குறைபடாது, ஆனால் தந்தம் தனம் சிறியராயினும், தனம் அதாவது செல்வம் கொஞ்சமாக இருந்தாலும் தார்வேந்தர் கேட்டால், அந்த அரசன் இல்லாவிட்டாலும் கூட மனம் சிறியர் ஆவரோ மற்று என்று சொல்லுகிறார். அதாவது பெருந்தன்மை உள்ளவர்களின் உயர்ந்த மனப்பான்மை எப்போதுமே குறையாது, அது எப்போதுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதனால நாங்கள் எல்லாம் மாற்றம் அடைய மாட்டோம். ஏனென்றால் அந்த இலக்கியத்துக்கு ஏற்றதும் இலக்கணங்களுக்கு ஏற்றதும் வாழ்வியலுக்கு ஏற்ற நல்ல விடயத்தை பேசிக்கொள்பவர்கள் எல்லோரும் உயர்ந்த ஒரு எண்ணத்தை தான் கொண்டிருப்பார்கள் என்றது உண்மை. அதனால உங்களுடைய கருத்து மிக அருமையாக இருந்தது. ஆனாலும் எனக்கும் இன்னும் ஒரு முறை சொல்ல வேண்டும் போல, அதாவது சந்தனக்கட்டை தேய்ந்து சிறிதாகினாலும் அதன் மனம் குறையாது. அதுபோல உயர்ந்த குணமுடையவர்கள் செல்வம் அல்லது பதவியை இழந்தாலும் அவர்களின் பெருந்தன்மையும் உயர்ந்த மனப்பான்மையும் ஒருபோதுமே குறையாது. அதாவது இந்த எப்படி என்று பார்க்கிறோம்னா, உள்ளத்தின் உயர்வே உண்மையான பொருள். அதாவது உள்ளம் தான் நல்லதாக இருக்கணும். அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று சொல்வார்கள். அந்த உள்ளத்தின் குணம் உயர்வான குணம் என்பது அருமையான ஒரு குறளை, ஒரு வெண்பாவை எடுத்து அவர் அதை தந்த விதம் உண்மையிலேயே அழகாக இருக்கின்றது. 28வது மூதுர பாடல் நல்ல சந்தனம் போல் இப்பவும் மனமனத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. சரி, இப்பொழுது நான் என்னுடைய பாடலை தருகிறேன். நான் 27வது பாடல். அந்த பாடல் என்னவென்றால்,
கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தார் சொற்கூட்டம். அதாவது பாடல முதல் சொல்லுகிறேன். கல்லாத மாந்தருக்கு கற்று உணர்ந்தார் சொற்கூட்டம், அல்லாத மாந்தர்க்கு அறங்கூற்றம் மெல்லிய வாழைக்கு தானுகின்ற காய் குற்றமே குற்றமே இல்லிற்கிசைந்தால் ஒழுகாப்பெண். வாழைக்கு தானுகின்ற காய் கூற்றமே இல்லிற்கிசைந்தொழுகாப்பெண். இங்கு கல்லாத மாந்தருக்கு, கல்வி அறிவு இல்லாத மாந்தர்களுக்கு கற்றுணர்ந்தார் சொல்லுகிற சொல் அந்த உருது மொழி சில நேரம் கூச்சமாக இருக்கும். கூச்சம் என்றா ஒரு அருமையான தமிழ் சொல்லி ஜமன் என்று சொல்லுவார்கள். அதாவது துன்பம் செய்யும். அவர்களுக்கு கற்றுணர்ந்தார் சொல்ற வார்த்தைகள் சில நேரம் துன்பம் செய்யும். அல்லாத மாந்தருக்கு, அதாவது தருமத்தில் விருப்பமுடைய அல்லாத மாந்தருக்கு அறம், தருமந்தான் கூற்றம். அதாவது சில பேருக்கு அது விருப்பமுடையவர்களுக்கு அது அறமாக இருக்கும். விருப்பம் இல்லாதவர்களுக்கு அந்த அறமும் கூற்றமாகத்தான் இருக்கும் என்றதுதான் அந்த கருத்து. மெல்லிய வாழைக்கு மெல்லிய வாழை மரத்து தான் ஈன்ற காய் கூற்றம். பாருங்க, தான் ஈன்ற காய் கூற்றம் அது கூட அது யமனாக இருக்குமாம் அதுக்கு. அதுபோல இல்லிற்கு இசைந்த ஒழுகாப்பெண், இல்லண்டா இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கைக்கு பொருந்தி நடவாத மனைவியும் கூட கூற்றம்தான் என்றால் அவளும் யமனாவான். அப்ப கற்றறிந்தவருடைய உறுதிமொழியினாலேயே கல்லாதவருக்கும் தர்மத்தினாலே பாவிகளுக்கும் பொருத்தமில்லாத மனையாளால் கணவனுக்கும் துன்பம் விளை. அந்த கணவனுக்கும் கூட துன்பம். சரியான மனைவி வாய்க்காவிட்டால் அந்த கணவனுக்கு உண்மையிலேயே வாழ்க்கை கசக்கும் தான். அது உண்மையான ஒன்றுதான். அதாவது எப்படி பாக்குறோம்டா, கல்வி அறிவு இல்லாதவருக்கு கற்றறிந்தவர்கள் கூறும் அறிவு. இப்ப நாங்க சொல்றோம் சில பேருக்கு அவர் படிக்கையில, தம்பி இப்படித்தான் செய்ய வேணும், இது நல்ல அறிவுரை அப்பன் உங்களுக்கு என்று சொன்னால் அது சில நேரங்களில் கடினமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தோன்றும். இல்ல, இவ ஏன் எனக்கு சொல்றா, ஏன் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும், அப்படி இல்லையே, இது நவீன உலகமே என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை இருக்கும். அதாவது அந்த நேரத்துல பார்த்தோம்னா அவனுக்கு தடுமாற்றம் தான். ஏனண்டா அறிவை பெற தயாராக இல்லாத மனதிற்கு நல்ல அறிவுரைகளின் மதிப்பு ஒருபோதுமே புரியாது. நாங்கள் தயாராக இருந்தா தான் எங்களுக்கு புரியும், மதிப்பு புரியாது என்பதுதான் அந்த கருத்து. அதாவது கல்வியின் அவசியத்தையும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளும் பண்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதுதான் இந்த மூதிரைய 27 நல்ல கருத்து. ஆகவே கல்லாத மாந்தருக்கு கற்றுணர்ந்தார். ஆனா இங்கு அந்த இல்லிற்கிசைந்தொழுகா பெண் என்று சொல்லுகிறார்களே, அது போல இந்த கல்வி அறிந்தவர் கல்லாதவருக்கு சொன்னால் அவர் கேட்காத போல இல்லிற்கிசைந்தொழுகா பெண், இல்வாழ்வைக்கு பொருந்தி நடவாத மனைவி கூட அந்த கணவனுக்கு யமனாகத்தான் இருப்பார். ஆகவேதான் பொருத்தமில்லாத மனையாளால் வாழ்க்கையில் பயனில்லை. அதுபோல எப்படி அந்த அறிவுரையை கேட்டு ஒருவர் விருப்பம் இல்லாத போல இந்த பெண்ணையும், அதாவது அந்த இல்லிற்கு இசைவான பெண் என்று சொல்லுவார். அதாவது இல்வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் குத்து விளக்கு என்று சொல்லுவார்கள். என்றால் விளக்கு திரியை ஏற்றுபவளும் ஒரு வீட்டில பெண் தான். ஆகவே அந்த விளக்கு போல அந்த பெண் ஒளிமயமாக அந்த மங்களமாக அந்த வீட்டை வைத்திருக்க வேண்டும். ஆகவே அந்த இல்லத்தில் இருக்கும் பெண் உயர்ந்த தன்மையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்று உணர்ந்த அறிவையும் பெற்றவளாக தான தர்மங்கள் அறங்கள் செய்யக்கூடியவளாக இருந்தால் நிச்சயம் அந்த குடும்பம் நல்ல பண்புட குடும்பமாக உயர்ந்த குடும்பமாக அமையும் என்பது உண்மை. உண்மையிலேயே நாங்கள் இப்பொழுது படிக்கும் போது இவ்வளவு அர்த்தத்தை உணர்றோம். இந்த மூதிர அது தூரை, அதாவது முந்தி சொன்ன உரியாக இருந்தாலும் இன்றும் அது எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. ஆகவேதான் நாங்கள் பண்புடையவராக அன்புடையவராக அறம் செய்யக்கூடியவர்களாக இந்த வாழ்க்கையில் இருந்தமண்டா அடுத்த மறுபிறவி எங்களுக்கு ஒரு இன்பமான மறுபிறவியாக இறைவன் எங்களுக்கு தருவான் என்பது உண்மை. ஆகவே மூதுரையும் வாழ்வியலும் முற்றும் எங்களுக்கு, அதாவது வாழ்வியலுக்கு ஒரு முதுமொழி போல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்று போல் அமையும் என்பது திண்ணம். நன்றி. நல்ல கருத்து, நல்ல குரல் வளம், நல்ல அருமையான குரல் வளம் அக்கா உங்களுக்கு. சந்தோஷம். பொருள் சொல்லும் போது அப்படி எனக்கு அந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் பேசினது போல இருந்துச்சு. அவர் தினசரி அந்த காலையில இலங்கை வானொலியில பேசுவார், கதை சொல்லுவார். அது அப்படியே அந்த குரல் அப்படியே தெய்வீகமான ஒரு குரல், நல்ல அருமையா இருந்துச்சு.
நன்றி நன்றி, மிக்க நன்றி. அருமையான இந்த மூதுரையும் வாழ்வியலும் நிச்சயம் உங்களும் அனைவருக்கும் இது பயன்படும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.